அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா மேக்ரோனி பாஸ்தா தாங்க செய்ய போகிறேன். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஒரு அரை அளவுக்கு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். அதை நல்லா கொதிக்க வச்சலாம். நம்ம எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னா அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா உங்களுக்கு கலகலன்னு வருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு அரை பாக்கெட் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு நான் மூடி வச்சுட்டு போகிறேன். நல்லா வெந்து வரட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றி செய்யும்போது தான் இங்கே உங்களுக்கு வந்து ஒட்டாத வருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம தண்ணி ஊற்றின அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ வெந்திருக்கான்னு எடுத்து பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வெந்து வரணும். எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நான் கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு இரும்பு வானல் வச்சுருக்கேன். 100 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனது ஒரு 4 பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே சேர்த்துட்டு குட்டி துண்டாக இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதே சேர்த்துட்டு உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி நறுக்கி போடும்போது ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். அதை நல்லா வதக்கிட்டு 1 கப்பு வெங்காயம் இருக்குங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் நான். அதையும் கண்ணாடி பதம் வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு 1 கப்பு கேரட்டு அதிலே சேர்த்துட்றேன். நம்ம கேரட்டை இப்போயே நம்ம சேர்த்து வதக்கிட்டாக்க உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், 4 தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டை அதோடு ஊற்றி நல்லா வதக்கிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் கைவிடாத வதக்கிட்டு 1 கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையே சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியை நான் வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் 1 கப்பு சேர்த்துட்றேங்க. உங்கள்கிட்ட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை எடுத்து நம்ம அதோடு சேர்த்துட்றேன். பாருங்கள், இதையும் நல்லா கைவிடாத நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே இப்போ வந்து நான் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க நான் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். நான் வந்து லெமன் போட்டிருக்கேங்க. உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டேன் நான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகா வாசனைலாம் நமக்கு நல்லா போகணுங்க, இந்த மசாலா வாசனை. உங்கள்கிட்ட ஃபைனலாக இந்த மிளகாத்தூளுக்கு பதிலே உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துடலாங்க. பாருங்கள், கை விடாத நம்ம அடி பிடிச்சிடாத நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். மசாலாலாம் போட்டதும் அவ்வளோ தூரம் கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. இந்த குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் நமக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா விருப்பமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து எண்ணெய் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் எதுக்கு விட்றேன்னா உங்களுக்கு ட்ரையாகாது இருக்குங்க. நீங்கள் நம்ம எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ட்ரையாகாது இருக்கும். எண்ணெய் ஊற்றி கரெக்டாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நீங்கள் ஃபைனலாக எந்த சாஸ் வேணாலும் நீங்கள் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.